கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவினர் ஒருவரின் செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றத்தை தேடி கொடுத்தது. நீங்கள் வேண்டுமென்று எதையுமே செய்யாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் வந்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எடுத்துக்கொண்டுமே தாங்க இருந்தது. நம்பிக்கையுடன் இருந்த ஒரு உறவினர் எதிர்பாராத விதத்தில் நடந்து கொண்டிருக்கலாம். அது நீங்கள் அவர்கள் அப்படி நடப்பார்கள் என்று கூட நீங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த ஒரு உறவினர்களை நீங்கள் உங்களுடைய உடன் பிறந்தவர்களாகவும் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவராகவும் மட்டுமே தான் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்க. அந்த அளவுக்கு நம்பிக்கை வைத்த ஒருவர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத கஷ்டங்களையும் தேவையில்லாத கவலைகளையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்திருக்கலாம். அவங்க செஞ்ச அந்த ஒரு செயல் உங்களுக்கு மன வருத்தத்தையும் ஏமாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்குள்ள நன்றாகவே தெரியும். குறிப்பா நீங்கள் அதிக பாசம் வைத்திருந்த நபரிடம் இருந்து இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்திருந்தால் அதனுடைய தாக்கம் இன்னும் ஆழமாக இருந்திருக்கலாம் என்பதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உணரவும் ஆரம்பிப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையுமே நடப்பதற்கு முன்பாகவே அது உங்களுடைய வாழ்க்கைக்குள் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களுக்கு 3ஆம் வீடான சகாஜஸ்தானம் அல்லது 11ஆம் வீடான லாபஸ்தானத்தில் கிரகங்களின் தோஷங்கள் அல்லது அசுப கிரகங்களின் சேர்க்கை ஏற்படும் போது நீங்கள் உங்களுடைய சொந்த சகோதரராகவோ அல்லது மிக நெருங்கிய உறவினராகவோ நம்பிய ஒரு நபர் உங்களுக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான உதவியில் இருந்து பின்வாங்குவார் அல்லது உங்களுக்கு துரோகத்தை செய்துவிட்டு அவர் வாழ்க்கைக்குள்ள முன்னேறி போவார். ஆனால் நீங்கள் தேவையில்லாத கஷ்டங்களையும் அனைவராலும் ஒரு அவமானத்தையும் ஒரு அசிங்கத்தையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் தாங்கிக் கொண்டுமே தான் இருப்பீர்கள். அந்த ஒரு நபர் விளையாட்டாக செய்த அந்த ஒரு செயல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு நாட்களும் காலங்களும் போக போக நிச்சயமாக சில விஷயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். இந்த ஒரு ஏமாற்றம் உங்களுடைய மனதை ஆழமாக பாதிக்கும். மனித உறவுகள் அனைத்தும் சுயநலம் சார்ந்தவை என்ற கசப்பான உண்மையை இயற்கை உங்களுக்கு புரியவும் வைக்கும். உறவுகளின் மீது அதிக எதிர்பார்ப்புகளை வைக்காமல் உங்களுடைய சுய உழைப்பை மட்டுமே நம்பி நகர்ப்பது கடகம் ராசிக்கு நல்லதை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். அடுத்ததா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நம்பிக்கை மீண்டும் மீண்டும் சோதிக்கப்படும். ஜாதகத்தில் குரு அல்லது சந்திர பலமானது குறையும் போது நீங்கள் குடும்பத்தில் எவ்வளவு தான் உண்மையாக இருந்தாலும் எவ்வளவு தான் தியாகங்களை செய்திருந்தாலுமே உங்களின் நாணயமும் நேர்மையும் குடும்ப உறுப்பினர்களால் மீண்டும் மீண்டும் சந்தேகப்படுத்தப்பட்டு சோதனைக்கு உங்களுடைய வாழ்க்கை உள்ளாக்கப்படும். நான் யாருக்காக வாழ்கிறேன் என்ற ஒரு விரக்தி உங்களுக்குள் இதுவரைக்கும் எழுந்து கொண்டு அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களை நிரூபிக்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் யாவும் தோல்வியில் முடிவது போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றும். இது உங்களின் தற்போதைய தசாபுத்தியின் தற்காலிக சோதனை கட்டம் மட்டுமே தான். காலச்சக்கரம் சுழலும் போது உங்களின் உண்மைத்தன்மை அனைவருக்கும் தானாகவே புரிய வரும் என்பதால் தற்போதைக்கு அமைதியை கடைபிடிப்பதே இந்த ஜோதிட ரீதியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். அமைதியாக இருந்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அனைத்தையும் நீங்கள் சாதித்து காட்டினீர்கள் என்றால் வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஒரு நபர் அல்லது ஒரு சூழ்நிலை காரணமாக பல முறை நம்பிக்கை சோதனைக்கு உள்ளான அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இடம்பெற்றிருக்கும். இந்த முறை எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்த போதெல்லாம் மீண்டும் மீண்டும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். இதனால் யாரையுமே முழுமையாக நம்ப முடியாத ஒரு மனநிலை உங்களுக்குள்ள உருவாகி அது இன்னமும் உங்களுடைய உங்களுக்குள்ளும் கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி எடுத்து கொண்டுமே தான் இருக்கும். எதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டுமே தாங்க இருந்திருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். பணிபுரியும் இடத்தில் அதிகாரிகள் மூலம் அனுகூலமான ஒரு சூழ்நிலை கடகம் ராசி ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் அதை வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம், பணிபுரியக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இருந்து கூட போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்கப் போகிறது. சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும்.
எதை செய்யலாம், அதை எப்படி சரியாக செய்ய முடியும், எதை செய்தால் போதுமான அளவுக்கு நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்பொழுது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கிடைக்கப் போகிறது. அவர்கள் நினைத்த ஒரு வேலையவோ நினைத்த ஒரு தொழிலையோ தொடங்கி வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதனால வாழ்க்கை துணைவரின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் உங்களை தேடி வந்துவிடும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா கடகம் ராசி அன்பர்களுக்கு மறக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு எது செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உயர்வு என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்த்தி வைக்கப்படும். அந்த அளவுக்கு நன்மை வாய்ந்த சில நேரங்களும் சில காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே போல் மன அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. பல மாதங்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் மற்றும் அச்சங்கள் இல்லாமை குறைந்து மனதிற்குள்ள ஒரு தெளிவானது கிடைக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது கிடைத்து வாழ்க்கைக்குள்ள இல்லாமை நல்லதாகவே நடத்தி வைக்கப்படும். மனதிற்கு தேவையான அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளும் பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்துவிடும். சின்ன விஷயங்களை நீங்க சின்ன விஷயங்களை இது வரைக்கும் அது பெரிய விஷயமாக இருக்குமோ அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமே பெரிதான பிரச்சனைகள் நடந்தாலும் அதனை எப்படி சுலபமாக தீர்க்கலாம் என்கிற ஒரு மனநிலை உங்களுடைய மனதிற்குள் வந்துவிடும். சந்திரனின் நல்ல பலனால் உணர்ச்சிகள் சமநிலைக்கு வந்து உள்ளத்தில் நிம்மதியானது பெற்று வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மனோகாரகன் சந்திரன் பௌர்ணமி பலத்துடன் சுப கிரகங்களின் மத்தியில் சஞ்சரிக்கும் போது கடக ராசியினரின் மனதில் இத்தனை காலம் இருந்த அதீத கவலைகள், தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிந்தனையில் ஒரு தெளிவான சாந்த குணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. கிரகங்களின் சாதகமான பார்வையால் மனதில் எப்போதுமே ஒருவித அமைதியும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறும். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் அல்லது இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் மாறிவிடுவீங்க. ஆழ்ந்த உறக்கமும் ஆன்ம திருப்தியும் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைத்துவிடும். உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த ஒரு நாளில் இருப்பார்கள். இத்தனை காலம் உங்களுக்கு பாரமாகவே இருந்த அல்லது உங்களை பற்றி தவறான வதந்திகளை பரப்பிய சொந்த பந்தங்கள் இப்போது உங்களின் நல்ல ஒரு காலத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கு ஆதரவாக மாறிவிடுவார்கள். தங்களுக்குள் இருந்த ஈகோ மற்றும் பழைய மனத்தாங்கல்களை மறந்து உங்களுடைய இல்லத்து சுபகாரியங்களை முன்னின்று நடத்துவதிலோ தொழில் முடங்குவதற்கான ஆலோசனைகள் வழங்குவதிலோ உறவினர்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பார்கள். பங்காளி சண்டைகள் எல்லாமே ஓய்ந்துவிடும். உறவுகளின் முக்கியத்துவத்தை நீங்கள் உணரும்படியான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இல்லத்தில் அதிகமாகவே நிகழ ஆரம்பிக்கும். அதனை நீங்கள் சரியாக புரிந்து கொள்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே நல்லதாகவே நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். இருந்து கூட போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு இந்த ஒரு நேரத்துல கிடைக்க போகிறது. சிந்தனைகளில் இருந்த குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். எதை செய்யலாம், அதை எப்படி சரியாக செய்ய முடியும், எதை செய்தால் போதுமான அளவுக்கு நமக்கு நன்மைகள் ஏற்படும் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் நினைத்து கொண்டிருந்த சின்ன சின்ன விஷயங்கள் இப்பொழுது போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை இனிமே வரக்கூடிய நாட்கள்ல தேடி கொடுக்கும். வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து கிடைக்கப் போகிறது. அவர்கள் நினைத்த ஒரு வேலையவோ நினைத்த ஒரு தொழிலையோ தொடங்கி வாழ்க்கைக்குள்ள வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் அவங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். அதனால வாழ்க்கை துணைவரின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மகிழ்ச்சியான ஒரு செய்திகள் உங்களை தேடி வந்துவிடும். புதிய நபர்களின் அறிமுகங்கள் மூலம் மாற்றங்கள் உங்களுக்குள்ள உருவாகும். வர்த்தகம் தொடர்பான பணிகளில் லாபகரமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படும். மொத்தத்தில் சொல்லணும் அப்படின்னா
கடகம் ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு எது செய்தாலும் அதில் போதுமான அளவுக்கு உயர்வு என்பது கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயர்த்தி வைக்கப்படும். அந்த அளவுக்கு நன்மை வாய்ந்த சில நேரங்களும் சில காலங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அதே போல் மன அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக போகிறது. பல மாதங்களாக மனதில் இருந்த குழப்பங்கள் மற்றும் அச்சங்கள் எல்லாமே குறைந்து மனதிற்குள்ள ஒரு தெளிவானது கிடைக்கும். எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது என்று உங்களுடைய மனதிற்குள் ஒரு தெளிவானது கிடைத்து வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடத்தி வைக்கப்படும். மனதிற்கு தேவையான அமைதி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளும் பழக்கங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குறைந்துவிடும். சின்ன விஷயங்களை நீங்க சின்ன விஷயங்களை இது வரைக்கும் அது பெரிய விஷயமாக இருக்குமோ, அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுமோ என்றெல்லாம் மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமே பெரிதான பிரச்சனைகள் நடந்தாலும் அதனை எப்படி சுலபமாக தீர்க்கலாம் என்கிற ஒரு மனநிலை உங்களுடைய மனதிற்குள் வந்துவிடும். சந்திரனின் நல்ல பலனால் உணர்ச்சிகள் சமநிலைக்கு வந்து உள்ளத்தில் நிம்மதியானது பெற்று வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். அதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். மனோகாரகன் சந்திரன் பௌர்ணமி பலத்துடன் சுப கிரகங்களின் மத்தியில் சஞ்சரிக்கும் போது கடக ராசியினரின் மனதில் இத்தனை காலம் இருந்த அதீத கவலைகள், தேவையற்ற பயங்கள், பதற்றங்கள் மற்றும் தூக்கமின்மை பிரச்சனைகள் யாவும் சூரியனை கண்ட பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். சிந்தனையில் ஒரு தெளிவான சாந்த குணமானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. கிரகங்களின் சாதகமான பார்வையால் மனதில் எப்போதுமே ஒருவித அமைதியும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடியேறும். உங்களுக்கு பிடித்தமான பொழுதுபோக்குகள் அல்லது இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு சென்று வருவதன் மூலம் உங்களை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு நபர்களாகவும் மாறிவிடுவீங்க. ஆழ்ந்த உறக்கமும் ஆன்ம திருப்தியும் உங்களுக்குள்ள நிச்சயமா கிடைக்கும்.